கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோட ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. ஆம் பிரியமானவர்களே, நமக்கென்று கடவுள் வைத்திருக்கிற மிகப்பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற அவரை நோக்கி, கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோட நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். அதற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அனுதினமும் வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, அது மாத்திரமல்லாமல் தாவீது, சாமுவேல் தீர்க்கதரிசி, எஸ்தர் அம்மா, அன்னாள் அம்மா, டெபோராள் அம்மா, தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா போன்றோரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஆண்டவருடைய சீடர்கள், அப்போஸ்தலர்கள், அது மாத்திரமல்லாமல் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பவுலடியார், பேதுரு, யோவான் போன்றவர்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் ஆண்டவர் அநேக சாட்சிகளை வல்லமையாய் பயன்படுத்தினார். 1 கோடி பேருக்கும் மேலாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வல்லமையாக அறிவித்த மூடி பிரசங்கியாளர், எவரும் சென்றிராத இடத்திற்கு சென்று சுவிசேஷத்தின் பாதையை வடிவமைத்த டேவிட் லிவிங்ஸ்டன், அது மாத்திரமல்லாமல் ஆதரவற்றோரின் வாழ்விற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஏமி கார்மைக்கல் அம்மா, தன்னுடைய வல்லமையான பிரசங்கங்களால் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரிடம் வழி நடத்திய C.S. ஸ்பர்ஜன், தன்னுடைய விசுவாசத்திற்காக துணிவோடு போராடி திருச்சபையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மார்ட்டின் லூத்தர், இப்படி அநேக சாட்சிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட சாட்சிகளை கவனித்து ஆண்டவரை நோக்கி ஓடுவோம். ஆண்டவர் தாமே நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.